अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओम सहनाववतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतो अप्युच्चैरधस्ताभिया यावद्धा भुवि मुक्तिदा स्युरमृतम् यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरे सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। தேவர்கள்லாம் பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்றார்கள்னு பார்த்தோம். त्वमेव सर्वं त्वयि देव सर्वं स्तोता स्तुतिस्तव्य इह त्वमेव ईशात्वया वास्यमिदं हि सर्वं नमोस्तु भूयोपि नमो नमस्ते அப்படின்னு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். त्वमेव सर्वं, நீதான் சர்வமா இருக்க, பரபிரம்ம வஸ்துவாக, சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, சர்வசாட்சி, சர்வ ரூபமாக நீதான் இருக்கேன்னு ஈஸ்வரனை பிரம்மாவை பார்த்து பிரார்த்தனை பண்றா. பரமேஸ்வரனுக்கு சர்வஹானே ஒரு பெயர் உண்டு. இப்போ சர்வம் துவயி தேவ, உங்ககிட்டதான் எல்லாமே இருக்கு, ஒண்ணுல எல்லாம் அடங்கி இருக்குன்னு அர்த்தம். உங்க ஈஸ்வரனுக்குள்ள எல்லாம் இருக்கு, ஈஸ்வரன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் எஸ்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து. அத இந்த இடத்துல ஈஷா துவயா வாஸ்யமிதம் ஹி சர்வம், முன்னால ஆச்சாதனீயம், முன்னால வியாபிக்கப்பட்டிருக்கு, ஒன்னா நீதான் எல்லாமாவும் இருக்கேன்ற ஸ்தோத்திரத்தை பண்றா. இதி ஸ்துத்வா விதிம் தேவான் தேவானிபேதுஹு தண்டவத்க்ஷிதௌ பரிதுஷ்டஸ்ததா பிரம்மா பிரத்யுவாச திவௌகசஹ. இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு தேவர்கள்லாம் தண்டவத்து பிரம்மாவை நமஸ்கரிக்கிறார்கள். அப்போ பிரம்மா சொல்றார், பிரம்மோவாச யதார்த்தயா அனயா ஸ்துத்யா துஷ்டோஸ்மி பிரணதாசுராஹ உத்திஷ்ட பிரசன்னோஸ்மி விருணுத்வம் வரமுத்தமம். நீங்க இப்ப என்ன ஸ்தோத்திரம் பண்ணல, அது யதார்த்த ஸ்துதின்னு சொல்ற. யதார்த்தையா அனயா ஸ்துத்யா, நீங்க தேவர்களாகிய நீங்கள்லாம் இப்ப என்ன பண்ண ஸ்தோத்திரமானது சத்தியமான ஸ்தோத்திரம். இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியா, இப்போ ஸ்தோத்திரம் பண்றதுன்னா புகழ்ச்சி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குன்னா நாளா சொல்றதுன்னு, அப்படி இல்லாம யதார்த்தமா எப்படி இருக்கும், எங்க திரிமூர்த்திகளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கோ அத மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியமான விஷயம்னு அர்த்தம்.
பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்தோத்திரத்தை புரிஞ்சுட்டேன்னா இந்த திரிமூர்த்திகளையும் பிரம்மஸ்வரூபம் என்னங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும். இது ஒன்றும் உயர்வு நிவர்த்தியாக இருக்கிறத விட அதிகமா சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம் இல்லை. எங்களுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது உங்களுடைய இந்த ஸ்தோத்திரம்னு அர்த்தம். யதார்த்தயா அனயா ஸ்துத்யா, அப்படி இருக்கிறத இருக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி அதிகமாகவும் பண்ணாமல் குறைச்சும் பண்ணாமல் நீங்க பண்ணியிருக்கே, அதனால துஷ்டோஸ்மி, நான் சந்தோஷத்தை அடையிறேன். ஏன்னா உங்களுக்கு காரியம் ஆணுங்கிறதுக்காக இல்லாததையும் பொல்லாதையும் இங்க நீங்க சொல்லலை. யதார்த்தமா எப்படி இருக்கோ அது சொன்னேன். உங்களுடைய ஞானமும் இதனால எனக்கு புரியறது. அதனால துஷ்டோஸ்மி, சந்தோஷத்தை அடையிறேன் அப்படின்னு பிரம்மா சொல்றார். உத்திஷ்ட பிரசன்னோஸ்மி சுராஹா உத்திஷ்ட உத்திஷ்டத, எழுதுருங்கோ எல்லாரும், நான் பிரசன்னமாக இருக்கேன், உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்கன்னு சொல்றார். யஸ்தோஷ்யதி அனயா ஸ்துத்யா ஸ்ரத்தாவான் பிரத்யகம் சுஜி மாம் வா ஹரம் வா விஷ்ணும் வா தஸ்ய துஷ்டா சதாவயம். இந்த ஸ்தோத்திரம் இருக்கே, இந்த ஸ்தோத்திரத்தினால யாரெல்லாம் ஸ்துதி பண்றாளோ அவர்கள் எல்லார் மேலேயும் நாங்க மும்மூர்த்திகளும் சந்தோஷப்படுவோம்னு சொல்றார் பிரம்மா. நான் மட்டும் சந்தோஷம் அடையல. யஸ்தோஷ்யதி அனயா ஸ்துத்யா, யார் இந்த ஸ்துதினால ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, ஸ்ரத்தாவான் பிரதி அகம் சுச்சிஹி மாம் வா அறம் வா விஷ்ணும் வா, நானா இருந்தாலும் சரி, ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவா இருந்தாலும் சரி, அவர்கள் மேல சந்தோஷமாக இருப்போம். தஸ்ய துஷ்டா சதாவயம். ஏன்னா இந்த ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்துதி அப்படின்னு சொல்ற. தாஸ்யாமஹா சகலான் காமான் புத்திரான் பௌத்ரான் பசூன் வசு சௌபாகியமாயுராரோக்கியம் நிர்பரத்துவம் ரணேஜயம். இந்த ஸ்துதியை பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் தருவோம் நாங்கன்னா, உங்க காமனங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். சகலான் காமான் தாஸ்யாமஹா, என்னென்னலாம் விரும்பி இந்த ஸ்தோத்திரத்தை பண்றீங்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்போம். புத்திரான் பௌத்ரான் பசூன் வசு, புத்திரர்கள் பௌத்திரர்கள் பசுக்கள் வேற செல்வங்கள் எதெல்லாம் நீங்க பிரார்த்திக்கிறீங்களோ, சௌபாகியம் ஆயு ஆரோக்கியம் நிர்பரத்துவம் ரணேஜயம், சௌபாகியம் பாக்கியத்தோடு கூடிய நிலை, ஆயுசு ஆரோக்கியம், யுத்தத்துல வெற்றி, அது மட்டும் இல்ல ஐஹிகா முஷ்மிகான் போகான் அபவர்க்கம் ததாராட்சயம். ஐஹிக ஆமுஷ்மிகான் போகான், இந்த லோகத்திலையும் சரி மறுலோகங்களிலும் இருக்கக்கூடிய போகங்கள் அடைவதற்கு ஐஹிக இகனா இந்த லோகத்துல ஐஹிகம், ஆமுஷ்மிகம் பின்னாடி வரக்கூடிய லோகங்கள், சொர்க்காதி லோகங்கள்ல என்னென்ன போகங்கள் இருக்கோ அதையும் இந்த ஸ்துதி உங்களுக்கு பெற்று கொடுக்கும். அபவர்க்கம், இதுல மோட்சம் முதலானவைகளும் அக்ஷயமான மோட்சமும் இதனால கிடைக்கும். எத்யதி இஷ்டதமம் தஸ்ய தத்தத் சர்வம் பவிஷ்யதி. அவாவா எதை இஷ்டம் பிரியப்படுறாளோ அது கிடைக்கும்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் மோட்சத்தை கேட்க போறது இல்லை, மோட்சத்தை கேட்கிறவன் மோட்சம். அதனால்தான் ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷப சதுர்விதோ பஜந்தோ மாம்னு சொல்றார் கீதையில பகவான். பக்தர்கள் 4 விதமா இருப்பா. கஷ்டம் போகணும்னு பண்றவன் ஒரு விதமான பக்தன், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு ஆர்த்தன். அர்த்தார்த்தினா பொருள் வேணும்னு கேட்கிறோம், எனக்கு இதெல்லாம் அடையணும், அதுக்கு நீ என் கூட இரு அப்படின்னு கேட்கிறவன். 3வது விஷயம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஞானம் இல்லை, ஆத்ம ஞானமா மட்டும் இல்ல பலவிதமான ஞானங்கள் தேவைப்படுது உலகத்துல, அது எல்லாத்தையும் விரும்புறவன் ஜிக்ஞாசு. அதை தவிர ஆத்மவஸ்துவ தேடுறவன் ஞானி. தேடுறவன் ஆத்மவஸ்துல லயிச்சிருக்கவன். அதனால எப்படி வேணா இருக்கலாம், அவனுடைய இஷ்ட பதார்த்தங்கள் எப்படி வேணா இருக்கலாம். எதை நீ கேட்கறியோ அது இதனால கிடைக்கும். எத்யது இஷ்டதமம் தஸ்ய தத்து சர்வம் பவிஷ்யதி.
தஸ்மாது சர்வ பிரயத்னேன படித்தவ்யா ஸ்தவோத்தமஹா. இந்த உத்தமமான ஸ்தவத்தை எல்லா பிரயத்தனமும் பண்ணி எல்லாரும் ஸ்தவம் பண்ண வேண்டியதுன்னு அனுகிரகம் பண்ற. இதெல்லாம் செய்ய வேண்டியது இந்த ஸ்தவத்தை. அபீஷ்டத இதி க்யாதா ஸ்தவோயம் சர்வசித்திதா. அபீஷ்டதா, இந்த ஸ்தவத்துக்கு அபீஷ்டதம்னு பேராம். இஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அபீஷ்டதான்னு இந்த ஸ்தவத்துக்கு அந்த பெயருன்னு சொல்றார். பிரம்மா அதுக்கு பெயர் இருக்கிறார். அபீஷ்டதான்னு இந்த ஸ்தவத்துக்கு பெயர். அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரமானது இதி க்யாதா, அபீஷ்டத இதி க்யாதா ஸ்தவஹா சர்வ சித்திதா, எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியதாகிய இந்த ஸ்தோத்திரம் அபீஷ்டதம்னு பெயருடையதாக இந்த ஸ்தவம் இருக்கு. அதனால இதை எல்லாரும் முயற்சி பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண வேண்டியதுன்னு சொல்றார். புனః புரோவாச்ச தான் வேதாக பிரணிபத்ய உத்திதான் சுரான் ஸ்வஸ்தாஸ்திஷ்டதி போ யூயம் கிமத்ராபி சமாகுலாஹ. இதை சொல்லி முடிச்சுட்டு அவள்லாம் வந்த விஷயத்த பத்தி ஆரம்பிக்கிறதுக்காக பிரம்மா சொல்றார், எல்லாரும் இங்க சந்தோஷமா நிக்க வேண்டியவாளாச்சே நீங்க, ஆனா ஏன் இப்படி கஷ்டத்தோட மனசு சங்கோஜப்பட்டு இருக்கேள், ஆக்குலமா ஏன் இருக்கேள்? சிந்தாகுலமானவை தீர்த்தி எனையாள் கந்தா அப்படின்னு கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் பாடுறார். சிந்த ஆகுலமானவை தீர்த்து எனையாள். ஆகுலம்னா மனசுல இருக்கக்கூடிய கிளேஷங்கள். அப்போ மனசுல ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட், அதோடு நீங்க இருக்கேளே ஸ்வஸ்தாஸ்திஷ்டதி, நன்னாதானே இருக்கேள், ஏன் இங்க வந்தோம் கிம் அத்ராபி சமாகுலா, இந்த சத்தியலோகத்துக்கு ஏன் உங்களுக்கு கவலை இருக்கு அப்படின்னு கேட்கிறார். யாரை பார்த்தேன்னா பிரணிபத்திய உத்திதான் சுரான், நமஸ்காரம் பண்ணி எழுந்த சுரர்களை பார்த்து இதை கேட்கிறாராம். ஏதே வேதா மூர்த்திதரா இமா வித்யாஸ்ததா கிலாஹ ததக்ஷிணாமி யஜ்ஞா சத்யன் தர்மஸ்தபோதமஹா. இந்த சத்தியலோகத்துல என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கோ. வேதமே மூர்த்தியாக இங்க இருக்கு. இமா வித்யா ததா கிலாஹ, சகல வித்தியைகளும் இந்த சத்தியலோகத்துல மூர்த்தி ரூபமாக இருக்கு. வேதங்களே மூர்த்தி ரூபமாக இருக்கு. யஜ்ஞங்கள் இருக்கு, சத்தியம் இருக்கு, தர்மம் இருக்கு, தபஸ் இருக்கு, தமம் இருக்கு. எல்லாம் என்னென்ன விதமான சத்துவகுணங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த சத்தியலோகத்துல பிரகாசிக்கிறது. பிரம்மச்சரியமிதம் ஜெய்ஷா கருணா பாரதீத்யம். அது மட்டும் இல்ல, பிரம்மச்சரியம் இங்க இருக்கு. அப்புறம் கருணா பாரதி, சரஸ்வதியான என்னுடைய பத்னி கருணாஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஏஷா கருணா பாரதி, இந்த பாரதியாகிய சரஸ்வதியும் இங்கோ இருக்கிறா. அப்படிப்பட்டது இந்த சத்தியலோகம். அது மட்டும் இல்ல, இங்க எப்பேற்பட்டவர்கள்லாம் இன்னும் இருக்கா. ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச அர்த்த சரிதார்த்த அமீஜனாக. ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாசார்த்த சரித, ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கக்கூடியவர்கள், அந்த மக்களும் இங்க இருக்கா. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் இருக்குங்கிறது தவிர எதெல்லாம் இங்க இல்ல சத்தியலோகத்துலங்கிறது சொல்றார். நைஹ குரோதா ந மாத்சர்யம் லோபா காமஹா அதிருதி பயம் இம்சா குட்டிலதா கர்வோ இந்தா சூயா சுச்சிக்வஜிது. இங்க குரோதம் இல்லை, மாத்சரியம்ன்ற அந்த துர்குணம் இல்லை, லோபம் இல்லை, காமம் இல்லை, அதிருப்தி இல்லை, பயம் இல்லை, ஹிம்சைங்கிறது இங்க இல்ல, குட்டிலத்துவம் கன்னிங்னஸ் இல்ல, கர்வம் இல்ல, நிந்தா இல்ல, ஒருத்தர் நிந்தா பண்றதுங்கிற அந்த நிந்தைன்ற குணம் இந்த சத்தியலோகத்திலே இல்ல, அசூயா இல்ல, அசுச்சிகி இல்ல, சுத்தம் இல்லாத தன்மை, இந்த மாதிரி துர்குணங்கள் எதுவுமே இங்க வாசம் பண்றது இல்ல சத்தியலோகத்துலன்னு சொல்றார். ஏ பிராமணா பிரம்மரதாக தபோனிஷ்டாக தபோதனாக மாசோபவாச ஷண்மாச சாதுர்மாஸ்யாதி சத்ருதாக.
எப்பேற்பட்ட பிராமணாலாம் இந்த சத்தியலோகத்துக்கு வந்திருக்கான்னா பிரம்மரதாகா, பிரம்மஸ்வரூபத்துல லயிச்சிருக்கக்கூடியவர்கள், வேதத்திலேயே லயிச்சிருக்கக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட பிராமணர்கள். பிரம்மரதானா இங்க வேதம்னு எடுத்துக்கணும், பிரம்மஜானின்னு எடுத்துக்கணும்னா அவன் மோட்சத்தை அடைஞ்சிடறான், சத்தியலோகம் போக வேண்டியதில்லை. அதனால வேதஸ்வரூபத்துல லயிச்சிருக்கக்கூடியவர்களாகிய பிராமணர்கள், தபோனிஷ்டாக, தபஸ்லேயே நிஷ்ட வச்சுருக்கக்கூடியவர்கள், தபஸே தனமாக இருக்கக்கூடியவர்கள், தபஸ் ஒண்ணுதான் வாழ்க்கையில முக்கியம்னு வாழக்கூடியவர்கள். அப்புறம் மாச உபவாச, மாசத்துல ஒரு மாசம் முழுக்க உபவாசம் இருக்கிறவர்கள், இல்ல ஷண்மாச சாதுர்மாசியாதி விரதங்கள் இருக்கக்கூடியவர்கள், இவாள்லாம் இங்க இருக்காளாம். சத்தியலோகத்துக்கு எப்பேற்பட்டவர்கள்லாம் வருவார்கள்ன்றதுக்காக பிரம்மா சொல்றார். இப்படிப்பட்டவர்கள்லாம் இங்க இருக்கான்னு ஏன் சொல்றாருன்னா, நம்மளும் இத மாதிரி காரியங்கள் பண்ணும் பொழுது சத்தியலோகத்தை அடைஞ்சு ஒரு சந்தோஷமான ஒரு லோகம் அது. அங்க போய் எல்லாரும் இந்த மாதிரி குணங்களோடும் இந்த மாதிரி காரியங்கள் புண்ணிய கர்மா செஞ்சா சத்தியலோகத்தை அடைய முடியும்ன்றத காண்பிக்கிறதுக்காக சொல்றார். பாதிவிரத்யரதா நரா ரதா நார்யः ஏசான்யே பிரம்மச்சாரிணः தேச அமீ பஷ்யத சுராயே ஷண்டா பரயோஷிதி. ஸ்திரீகள்ல பாதிவிரத்திய தர்மத்தோடு இருக்கின்ற ஸ்திரீகள் இங்க இருக்கா. அதே மாதிரி புருஷர்கள்ல தன் ஸ்திரீயை தவிர மற்ற யாரை பார்த்தாலும் என்ன ஷண்டனாக கூடியவனாக, நபும்சகனுக்கு சமமாக ஆயிடுவானா மற்ற ஸ்திரீகளை பார்த்தா, பரஸ்திரியை பார்த்தா. அப்படி இருக்கக்கூடிய, அதாவது பெண்கள்கிட்ட எப்படி பாதிவிரத்தியம் இருந்தவா உத்தமமானவாளோ, அதே மாதிரி புருஷாள்லையும் பத்னியை தவிர மற்ற யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவனா இருக்கக்கூடியவரன் விசேஷமானவர்கள்ன்றத இங்க சொல்றார். தேசாமி பஷ்யத சுராயே ஷண்டா பரயோஷிதி மாதா பித்ரோ ரமி பக்தா அமி கோகிரஹணே ஹதாக. இதுவும் இது வரைக்கும் பிராமணர்களை பிரதானமா சொல்லிட்டு இப்ப எல்லா வர்ணகாராலையும் இங்க சொல்றார். மாதா பித்ரோ ரமி பக்தா, பெற்ற தாய் தந்தையால் மேல பக்தியோடு கூட இருந்தவர்கள், இருக்கிறவர்கள். மாதிரி கோகிரகணே ஹதாக, பசுமாட்டை எவனாவது கபலீகாரம் பண்றது, திருடுறவனை அந்த திருட்டுல இருந்து அந்த பசுமாட்டை காப்பாத்துறதுக்காக உயிர் விட்டவர்கள் அர்த்தம். அமி கோகிரகணே ஹதாக பிரதே தானே ஜபே யஜ்ஞே சுவாத்தியாயே த்விஜதர்ப்பணே தீர்த்தே தபஸ்யுபகிருதௌ சதாச்சாராதி கர்மணி பலாபிலாஷினி புத்திர்ன ஏஷான் தே ஜனா அமி. வேற யாருன்னா பல அபிலாஷை இல்லாமல், இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்ன்ற புத்தி இல்லாம பல காரியங்களை செஞ்சவான்னு சொல்றார். என்னென்ன விதமான காரியவர்கள்? விரதம் பண்றா, எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. விரதம் எதுக்குன்னா ஈஸ்வரானுகிரகத்தை கிடைச்சா போதும், அதுவும் வேணும்னு இல்லை, விரதம் பண்ணணும், ஈஸ்வரானுகிரகம், விரதம் பண்றேன், தானம் பண்றேன் இருக்கு. தியதே தியத் தானம்னு சொல்ற பகவான் கீதையர். அதனால சாத்வீகமான தானம் பண்றது, இதனால எனக்கு பிரத்யுபகாரம் இது கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே இல்லாம என்கிட்ட இருக்கு, அவனுக்கு தேவைப்படுறது, அதனால சத்பாத்திரமா இருக்கான், என்னால கொடுக்க முடியறது, நான் கொடுக்கறேன் அப்படின்ற தானம். அதே மாதிரி ஜபம், யஜ்ஞம், சுவாத்தியாயம், தர்ப்பணம், பிராமணால வச்சு தர்ப்பணம் பண்றது. அப்புறம் தீர்த்தே தபசி உபகிருத்தோ, தீர்த்தத்துல தபஸ் செய்யறவாளுக்கு உபகாரம் பண்றவர்கள், சதாச்சாராதி கர்மணி உபச்சாரம் பண்றவர்கள். இதுலெல்லாம் இத எல்லாத்தையும் பலாபிலாஷை இல்லாமல் பண்றவா இருக்காளே, அவள் இல்லாம இந்த சத்தியலோகத்துல இருக்கா அப்படின்னு சொல்றார். காயத்ரி ஜாப நிரதா அக்னிஹோத்திர பராயணா, காயத்ரி ஜபம் செய்கின்றவர்கள், அதிலேயே நிரதராக 1008 காயத்ரி வேளா வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கிறவாள்லாம் இருக்கா இங்க. அக்னிஹோத்திர பராயணாக, அக்னிஹோத்திரம் முதலான வைதிக நித்தியகர்மாக்களை செஞ்சுட்டு இருக்கிறவர்கள். துமிகி கோ பிரதாதாரா கபிலாதான தத்பரா, துமிகி கோ, 2 முகம் இருக்கக்கூடிய பசுமாட்டை தானம் பண்ணவள்னா. 2 முகம் எப்படி இருக்கும் பசுமாட்டுக்குன்னா, கண்ணுக்குட்டி போடும் பொழுது முகம் மட்டும் வெளில வருதோ இல்லையா பின்னாடி, அந்த க்ஷணத்துல அந்த பசுமாட்டுக்கு 2 முகம் இருக்கு, முன்னாடி ஒரு முகம், பின்னாடி கண்ணுக்குட்டியோட முகம், 2 சேர்ந்து இருக்கும் பொழுது கோதானம் பண்ணணும். கண்ணுக்குட்டியோட சேர்ந்து இருக்கிற பசுமாட்டை கோதானம் பண்றது விசேஷம். ஆனா கன்று போடுகின்ற சமயத்துல
தானம் பண்றது, அந்த வாழை உருவி அந்த சமயத்துல வந்து தானம் பண்றதற்கே அது ரொம்ப உத்தமமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் துமிகி கோப்பிரதாதாரா, 2 முகத்தோடு இருக்கக்கூடிய பசுமாட்டை தானம் செய்தவர்கள் கபிலாதான தத்பரா. கபிலவர்ணத்தோடு இருக்கக்கூடிய பசுமாடு சாம்பல் நிறம், அது வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கொடுத்தவர்கள் இங்க இருக்கா. நிஸ்பிருஹா சோமபாயேவை த்விஜபாதோதபாஸ்சயே மிருதா சாரஸ்வதே தார்த்த த்விஜ சுஷ்ரூஷகாஸ்சயே. இது மட்டும் இல்ல, தீர்த்தே தபஸ்யுபகிருதௌ சதாச்சாராதி கர்மணி. பலாபிலாஷினி புத்திஹி ந ஏஷாம் தே ஜனா. காயத்ரி ஜாப நிரதா அக்னிஹோத்திர பராயணாः த்விமுகி கோப்ரதாதாரः கபிலாதான தத்பராः நிஸ்பிருஹாः சோமபா ஏவை த்விஜ பாதோதபாஸ்சயே மிருதா சாரஸ்வதே தார்த்த த்விஜ சுஷ்ரூஷகாஸ்சயே பிரதிகிரக சமர்த்தாஹியே பிரதிகிரக வர்ஜிதாः தே ஏதே மத்பிரியாः விப்ராः त्यक्ततीर्थ प्रतिग्रहाः. நிஸ்பிருஹாः, ஸ்பிருஹானா வந்து ஒன்னத்தோட அட்டாச்மெண்ட், தொட்டுன்னு இருக்கிறது. எதிலையும் படாமல் இருப்பவர்கள் நிஸ்பிருகர்கள். அப்போ வைராக்கியவான் அர்த்தம். அதே மாதிரி சோமபாகா, தினம் சோமரசத்தை அருகிறவர்கள் அர்த்தம். சோமயாஜிகள். சோம ரசத்தை, அந்த கொடியினுடைய ரசத்தை கொடுக்கிறதுன்றது சாஸ்திர ஒரு கிரமம். அந்த சோமபர்கள். அது மட்டும் இல்லாம த்விஜ பாதோதபாஸ்ச, பிராமணர்கள் பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை பிராசனம் செய்கிறவர்கள் அர்த்தம். பிராமண பாதோதகம் பாவனம் சுபம்னு த்விஜ பாதோதபாஸ்ச மிருதாஹா சாரஸ்வதே தார்த்த த்விஜ சுஷ்ரூஷகாஸ்சயே. த்விஜர்களுக்கு சாரஸ்வதமாக த்விஜர்களுக்கு சுஷ்ரூஷ செய்கிறவர்கள். பிரதிகிரக சமர்த்தாக, தானத்தை பிரதிகிரகம் பண்ணிக்கொள்கிறவர்கள். பிரதிகிரக வர்ஜிதாக, 2 விதமான பிராமணர்களும் இருக்கா. சில பேர் பிரதிகிரகம் வாங்கிக்கிறவாளும் உண்டு, பிரதிகிரகம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றவாளும் உண்டு. சத்பாத்திரங்கள்டேந்து பிரதிகிரகம் பண்றது சத்பாத்திரங்களை வந்து தர்மம் பண்றதுக்கு தூண்டுறதாகிறது. அதனால பிரதிகிரகம் பண்றதுக்கு, ஏன்னா பிரதிகிரகம் வாங்கிக்கிற பிராமணா சத்பாத்திரங்கள் கிடைச்சாதானே நம்மளாலையும் வந்து தானம் பண்ண முடியும். அதனால அதுவுமே ஒரு பிராமணர்களுடைய ஒரு கர்மாவாக சொல்லப்பட்டிருக்கு. டியூட்டி. தே ஏதே மத்பிரியாக விப்ராக தெக்த தீர்த்த பிரதிகிரகாக. இப்பேற்பட்ட பிராமணர்கள் எனக்கு பிரியமானவர்கள். பிரதிகிரகம் விட்டவர்கள். தீர்த்த பிரதிகிரகம், தீர்த்தத்துல வந்து பிரதிகிரகம் செய்யாமல் இருப்பவர்கள் அர்த்தம். பிரயாகே மாக மாசோ யைருஷஸ்நாதோ அமலாத்மபிஹி மகரஸ்தே ரவௌ சுத்தாஸ்தைமே சூரியவர்ச்சசா. இன்னும் முக்கியமானவா யார் இருக்கா சத்தியலோகத்துலன்னு சொல்றார். பிரயாகத்துல இப்பதான் முடிஞ்சது கும்பமேளா. இந்த பிரயாகத்துல கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கின்ற அந்த பிரயாகராஜ், தீர்த்தராஜம்னு சொல்லப்படுகின்ற பிரயாகத்துல மாக மாசம், தை நடுவுல இருந்து மாசி மாசம் பாதி வரைக்கும் இருக்கிற அந்த மாக மாசத்துல இப்ப நடந்ததே கும்பமேளா, அது மாக மாசம்தான். மாக மாசத்துல உஷஸ்நாதா, யாரு காலங்காத்தால ஸ்நானம் பண்றவாளா இவாள்லாம் அமலாத்மிகி, ஆத்மா சுத்தமடைஞ்சவர்கள், புத்தி அந்தக்கரணம் இந்த ஸ்நானத்தினால சுத்தமடைஞ்சவர்களா இருக்கா. எந்த சமயத்துலன்னா மகரஸ்தே ரவௌ, மகர ராசியில சூரியன் பிரவேசிக்கின்ற சந்தர்ப்பத்துல மாக மாசத்துல ஸ்நானம் செய்தார்கள். சங்கராந்தி இது முடிஞ்சு, சங்கராந்தி முடிஞ்சு ஸ்நானம் செய்தவர்கள். சூரியவர்ச்சசா,
வாராணஸ்யாம் பஞ்சநதே த்ரியகம் ஸ்நாதாக து கார்த்திகே அமீதே து சுத்தவபுஷா புண்ணியபாஜோ அதி நிர்மலாः. வாராணசி வருணாவும் அசியும் சங்கமிக்கின்ற கங்கையோடு சேர்கின்ற அந்த பஞ்சக்ரோத கஷேத்திரம் இருக்கே, அதுதானே காசின்னு சொல்றதுன்னு பார்த்தோம் ஆரம்பத்திலே. அந்த வாராணசியில பஞ்சநத தீர்த்தத்துல 3 நாட்கள் திரையகம் ஸ்நாதாக, 3 நாள் ஸ்நானம். எப்பன்னா கார்த்திகை மாசத்துல 3 நாள் ஸ்நானம் செய்தவர்கள் சுத்த வபுஷா, தேகம் சுத்தமாயி மனசு சுத்தமானவர்கள், புண்ணியவாஜோ அதி நிர்மலாகா, என்ன புண்ணியம் செய்தவர்கள் சுத்தமானவர்கள் அர்த்தம். புண்ணியபாக் ஸ்நாத்வா து மணிகர்ணிகாயாம் பிரீணிதா பிராமணாதனைஹி தயேதே சர்வபோகாட்யாः கல்பம் ஸ்தாஸ்யந்தி மத்புரே. வேற யார் இருக்கா இங்க சத்தியலோகத்துல? நான் மணிகர்ணிகை என்று சொல்லக்கூடியதாகிய தீர்த்தம் வாராணசியில இருக்க, அங்க ஸ்நானம் செய்தவர்கள். பஞ்சநதம்ன்றது முதல்ல சொன்னார். வாராணசியாம் பஞ்சநதே, 3 நாளைக்கு எங்க அது பஞ்சகங்கா காட்டான்னு இப்ப யாரோ ஒருத்தர் கூட அது கேட்டிருக்கார். பஞ்சநதின்றது என்னன்னு பார்க்கணும் நம்ம. அந்த பஞ்சநதே 3 நாள் ஸ்நானம் பண்றது விசேஷம். அப்புறம் மணிகர்ணிகாயாம் பிரீணிதா பிராமணா தனைகி, மணிகர்ணிக கட்டத்துல இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தனங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்தியவர்கள் இங்க இருக்கா. தேயே சர்வ போகாட்யாக கல்பம் ஸ்தாஸ்யந்தி மத்புரே, என்னுடைய இந்த சத்தியலோகம்ன்ற புரியில ஒரு கல்பம் இருப்பார்கள். யாருன்னா இந்த கங்கா தீரத்துல காசி கஷேத்திரத்துல மணிகர்ணிகையில இருக்கக்கூடிய சாதுக்களுக்கும் பிராமணாளுக்கும் தனங்கள்லாம் கொடுத்தவர்கள் இருக்காளே, தானம் செய்தவர்கள், அவள்லாம் ஒரு கல்பம் சத்தியலோகத்துல என் கூட இருப்பான்னு சொல்றார் பிரம்மா. தத காஷீம் சமாசாத்ய தேன புண்ணியேன நோதிதாக விஸ்வேஸ்வர பிரசாதேன மோக்ஷமேஷ்யந்த்ய சம்சயம். சரி, இவாள்லாம் மோட்சம் அடையிலேயே என்ன பண்ணிருக்கா? எல்லாம் தனத்தை தானம் பண்ணிருக்கா, வைதிக கர்மாக்கள் பண்ணிருக்கா, ஜபதபங்கள் பண்ணிருக்காளே ஒழிய மோட்சம் அடையலையே. இவா எப்படிதான் மோட்சம் அடைவான்னு கேட்கறதுக்கு அவர் சொல்றார். ததா காஷீம் சமாச, அப்புறம் காஷிபுரியை அடைஞ்சு தேன புண்ணியேன நவோதிதாக விஸ்வேஸ்வர பிரசாதேன, அந்த காசியில போய் அவருக்கு இது வரைக்கும் செஞ்சிருக்க புண்ணியத்தினால இந்த சத்தியலோகத்திலிருந்து விஸ்வேஸ்வரர் இருக்கக்கூடிய காசிக்கு போய் அங்க மோட்சத்தை அடைவார்கள். மோக்ஷமேஷ்யந்தி அசம்சயம், சந்தேகம் இல்லாமல் ஈஸ்வரனால தாரக மந்திரம் சொல்லப்பட்டு மோட்சத்தை அடைகிறார்கள். காசி போறதுனாலதான் மோட்சம்னு இங்க சொல்றார். அவிமுக்தே கிருதம் கர்ம யதல்பமபி மானவைஹி ஸ்ரேயோ ரூபம் தத்விபாகோ மோக்ஷம் ஜன்மாந்தரேஷ்வபி. அவிமுக்தே கிருதம் கர்ம, அவிமுக்த கஷேத்திரமாகிய காசியில பண்ணக்கூடிய சத்கர்மா எது அல்பமபி மானவைகி, அல்பமான சின்ன கர்மாவாக இருந்தாலும் ஸ்ரேயோ ரூபம் தத் விபாகா மோக்ஷம் ஜன்மாந்தரேஷ்வபி, அது ஸ்ரேயச கொடுக்கக்கூடியது, பல மடங்காக புண்ணியத்தை ஏற்படுத்தி ஜென்மாந்தரத்துல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சத்கர்மா பரிபக்குவத்தை அடையிறது அவிமுக்த கஷேத்திரத்துல பண்றதுனால அப்படின்னு சொல்ற. அஹோ வைஸ்வேஸ்வரே க்ஷேத்ரே மரணாதபினோபயம். விஸ்வேஸ்வர கஷேத்திரத்துல மரணத்தை பார்த்து கூட யாரும் பயப்படுறதில்லை. மரணம் கூட பயத்தை கொடுக்காதான் விஸ்வேஸ்வர கஷேத்திரத்துல. எல்லாரும் மரணத்தை தேடி காத்துன்னு இருக்காளாங்க. எத்திர சர்வே பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம், பிரியமான அதிதி வர்ற மாதிரி மிருத்யுவை தேடிண்டு உட்கார்ந்துருக்காளாம், பிரதீட்சை பண்ணிட்டு. எப்ப வரப்போறது. ஏன் மிருத்யு அங்க மோட்சத்தை கொடுக்கறது. காசியாம் து மரணான்முக்தின்னு சொல்லிட்டு, காசியில மரணம் மரிக்கிறதுன்றது முக்தியை கொடுக்கக்கூடியது. பரமேஸ்வரன் அங்க தாரகத்தை உபதேசம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால சர்வே பிரதீக்ஷந்தே மிருத்யும்
பிரியமிவாதிதிம், அதிதி வர்ற மாதிரி பிரியமான அதிதி வர்த்தா எப்படி எதிர்பார்த்துட்டு இருப்போம், அந்த மாதிரி மரணம் சம்பவிக்கணும் காசியில இருக்கும் போதுன்னு அங்க இருக்கோ வந்து மிருத்யுவ எதிர்பார்த்துட்டு இருக்காளாம். அந்த பயம் இல்லாம இருக்காளாம். அதனால்தான் மரணாதபி நோ பயம். பிராமணேபிய குருக்ஷேத்ரே எய்தத்தம் வசு நிர்மலம் நிர்மலாங்காஹ தயே வைத்தே தேவை திஷ்டந்தி மம சந்நிதௌ. பிராமணர்களுக்கு குருக்ஷேத்திரம்ங்கிற இடத்துல சுத்தமான சம்பாதிக்கப்பட்ட தனமானது யாரால கொடுக்கப்பட்டதோ, எய்ஹி தத்தம் வசு நிர்மலம் நிர்மலாங்கா, அங்கம் சுத்தமாகி ஏதேவை திஷ்டந்தி மம சந்நிதோ, இங்க வந்து சுத்தாங்கத்தோடு கூட அந்த உபாதியோடு இங்க சத்தியலோகத்துல வாசம் செய்வார்கள். அப்போ குருக்ஷேத்திரத்துல தானம் பண்ணணும்ன்றதும் இங்க சொல்லப்படுறது. பிதாமகம் சமாசாத்திய கயாயாம் யைஷ் பிதாமஹாஹ தற்பிதா பிராமண முகே தேஷாமே தே பிதாமஹாஹ. யாரால தன்னுடைய பிதர்கள் பிதாமகர்கள் பிரபிதாமகர்கள் இப்பேற்பட்டவாள்லாம் நாமத்தை சொல்லி கயையில போய் பிண்ட பிரதானம் செய்யப்பட்டதோ அவர்களுடைய பிதர்கள் இங்க இருக்கிறார்கள்னு சொல்றார். பிதாமகம் சமாசாத்திய கயாயாம் யைஷ் பிதாமஹாஹ தற்பிதா பிராமண முகே தேஷாம் ஏதே பிதாமகா. பிராமண முகமாக தர்ப்பணம் செஞ்சு பிதர்களுக்கு வந்து திருப்திப்படுத்தும் பொழுது அந்த பிதர்கள் இந்த சத்தியலோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு நமக்காக சொல்றார். ந ஸ்நானேன ந தானேன ந ஜபேன ந பூஜையா மல்லோக பிராப்யதே தேவாஹ பிராப்யதே த்விஜதர்ப்பணாத். ஸ்நானம் பண்றதுனாலயோ தானம் பண்றதுனாலயோ ஜபம் பண்றதுனாலயோ போராது, த்விஜ தர்ப்பணம் பண்றதுனால என் லோகத்தை வந்து அடைவார்கள். சோபஸ்காராணி வேஷ்மானி முசலோ லூகலாதிபிஹி எய்தத்தானி சசவ்யானி தேஷாம் அர்மியான்யமூனிவை. என்ன பெரிய பெரிய மண்டபங்கள் கிரகங்கள் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தானம் பண்றவர்கள்லாம் இங்க அரண்மனைகளாக வச்சுண்டு சத்தியலோகத்துல வசிக்கிறார்கள். பிரம்மசாலாகாரயந்தி, இன்னும் என்னென்ன மாதிரி தானம் பண்றது அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றார். பிரம்மசாலாகாரயந்தி வேதமத்யாபயந்தி ச வித்யாதானஞ்சயே குர்யுஹு புராணம் ஸ்ராவயந்தி ச புராணானி ச யே தத்யுஹு புஸ்தகானி ததத்யபி தர்மசாஸ்திராணி யே தத்யுஹு தேஷாம் வாசோத்ர மே புரே. பிரம்மசாலா காரயந்தி, வேத பாடசாலைகளை யார் ஏற்படுத்துகிறார்களோ, வேதம் அத்தியாபயந்திஜ, வேதத்தை மற்றவர்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, வித்யா தானஞ்ச ஏ குர்யுஹு, வேற விதமான வித்தியைகளை வந்து யார் தானம் செய்கிறார்களோ, புராணம் ஸ்ராவயந்திஜ, புராணங்கள் யார் அடுத்தவாளுக்கு சொல்கிறார்களோ, புராணானிச்ச ஏ தத்யுஹு புஸ்தகானி, புராண புஸ்தகங்கள் புராணத்தினுடைய ஓலைச்சுவடிகள் புஸ்தகங்களை வந்து யார் தானம் செய்கிறார்களோ, ததத்யபி தர்மசாஸ்திராணி ஏதத்யு, தர்மசாஸ்திர புத்தகங்களை யாருக்கு தானம் செய்கிறார்களோ எல்லாம் இங்க வந்து என் சத்தியலோகத்தில் இருக்கிறார்கள். தேஷாம் வாசோத்திரமே புரே, அவெல்லாம் என்னோட இடத்துல வசிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, யஜ்ஞார்த்தஞ்ச விவாகார்த்தஞ்ச விரதார்த்தம் ச பிராமணாயவி அகண்டம் வசு ஏதத்யு தேத்ரஸ்யுர் வசு வர்ச்சசா. பிராமணாலாம் பிரதிகிரகம் பண்ணி தான் எல்லாம் காரியம் பண்ணிட்டு இருந்த காலம். அப்போ தர்மம் பண்றதுக்கு யாக யஜ்ஞாதிகள் பண்றதுக்கு மந்திரங்கள் வாழ்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான கரணங்கள் வஸ்துக்கள்லாம் மத்தவா தானம் செஞ்சாதானே கிடைக்கும். அதனால இங்க தானத்தை சொல்றது யஜ்ஞார்த்தம் பிராமணனுக்கு தியானம் பண்றவர்கள் சத்தியலோகத்தை அடைகிறார்கள். அவ விவாகார்த்தம் பிராமணருக்கு தானம் செய்கிறவர்கள் சத்தியலோகத்தை அடைகிறார்கள். விரதார்த்தம் விரதம் செய்வதற்கு தேவையான வைகளை பிராமணர்களுக்கு கொடுக்கிறவர்கள் சத்தியலோகத்தை அடைகிறார்கள். அகண்டம் வசு ஏதத்யு, தேவையான அளவுக்கு பொருள் வசதி செஞ்சு கொடுக்கிறவர்கள் அத்ரஸ்யு சுவர்ச்சசா, தகதகன வர்ச்சஸோட இங்க சத்தியலோகத்துல வந்து சேர்றான்னு சொல்றார். ஆரோக்கியசாலாம் யக்குர்யாத் வைத்திய போஷண தத்பரஹா ஆகல்மஷமத்ர வசதி சர்வபோக சமன்விதா. இன்னும் அந்த காலத்துல என்ன இருக்குன்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியசாலான்னு இருந்திருக்கு, ஹாஸ்பிட்டல். எத்தனாயிரம் வருஷம் முன்னாடியோ
ஏற்கனவே பாடசாலை புஸ்தகங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ ஆரோக்கிய சாலைன்னே இருந்திருக்கு என்ன, அதனால ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் வைத்திய போஷண தத்பராக, வைத்தியர்களுக்கு தேவையானதை கொடுத்து அவளும் தர்மமா பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ வைத்தியர்கள் யாராவது வைத்தியம் தேவைப்பட்டா இலவசமா பண்ணி கொடுக்குறா, அவளுக்கு தேவையானதை தானமாக யாருக்கு வசதி இருக்கோ அவ கொடுக்கறது அப்படின்றது இருக்கு. ஆகல் மஷமத்திர வசதி அப்படி கொடுக்கிறவர்கள் சத்தியலோகத்துல சந்தோஷமா இருப்பான்றார். சர்வபோக சமன்விதா முக்தி குருவந்தி தீர்த்தானி ஏ துஷ்டாவரோதா அம்மாவரோதே தே மான்யா ஔரசாஸ்தனயா இவ விஷ்ணோர்வா மமவா சம்போர் பிராமணா ஏவ சுப்ரியாஹா. இந்த தீர்த்தத்தை யாரு இருக்கிற அழுக்கு கிழுக்க நீக்கி சுத்தம் பண்றாளோ அவ எனக்கு ரொம்ப அந்தரங்கமானவாளா இங்க இருக்கான்னு சொல்றார். அப்புறம் பிராமணர்களை பத்தியும் பசுமாட்டை பத்தியும் இங்க ரொம்ப விஸ்தாரமாக சொல்றார் பிரம்மா. விஷ்ணோர்வா மமவா சம்போர்வா பிராமணா ஏவ சுப்ரியாஹா. திரிமூர்த்திகளாகி எங்களுக்கு விஷ்ணு பிரம்மா பரமேஸ்வரன் 3 பேருக்குமே பிராமணர்கள் ரொம்ப பிரியமானவர்கள். சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய பிராமணர்களை சொல்றாரு இங்க. தேஷாம் மூர்த்தியாவயம் சாட்சாத் விசராமோ மஹீதலே. பிராமண ரூபமாக தான் இந்த பூலோகத்துல நாங்க சஞ்சாரம் பண்றோம். ஏன்னா பிராமணர்களுடைய ஞானமாகவும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேத மந்திரங்களாகவும் தர்மசாஸ்திரமாகவும் புராணங்களாகவும் ஈஸ்வரன் இருக்கிறது எங்கன்னா பிராமணால வாசம் பண்றாளாம். பிராமணா செய்வ காவஸ்ட குலமேகம் திதாகிருதம். பிராமணர்களும் பசுமாடும் ஒரே குலம், ரெண்டு பகுதியாக ஒரே குலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பிராமணன், இன்னொரு பக்கம் பசு. ஏகத்திர மந்திரா திஷ்டந்தி ஹவிரேகத்திர திஷ்டதி. ஒரு பக்கத்துல அந்த குலத்துல ஒரு பகுதியில மந்திரங்கள் இருக்கு, அதே குலத்துல இன்னொரு பகுதியில ஹவ்யம்லாம் இருக்கான், ஹவிசு. அதாவது ஆஜ்யம் ததி க்ஷீரம் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன கோமயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மந்திரம் இருக்கு. இது ரெண்டும் அது ரெண்டும் சேர்ந்தது தானே ஒரு ஹவனம். ஒரு யாகம் பண்ணணும் யஜ்யம் பண்ணணும்னா 2 விஷயம் தேவை. ஒண்ணு மந்திரங்கள் தேவை, இன்னொன்னு சாமகிரிகள் தேவை, யஜ்ய சாமகிரிகள். சாமகிரிகள் எங்க இருக்குன்னா பசுமாட்டுல இருக்கு, மந்திரம் எங்க இருக்குன்னா பிராமணால்ட்ட இருக்கு. அதனால பிராமணா செய்வ காவஸ்ட குலமேகம் த்விதா கிருதம். ஒரே குலம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. பிராமணா ஜங்கமம் தீர்த்தம் நிர்மிதம் சார்வபௌமிகம். பிராமணன்றது என்னன்னா நடமாடுற தீர்த்தம்னு சொல்ற. வேதம் அவ வாயிலிருந்து வருதோ இல்லையோ அதுதான் பாவனம். கங்க பிரவாகம் இந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது காதை தொட்டுக்கிறது. ஏன்னா வலது காதிலிருந்து கங்கை ஓடுறது, வேதத்தை கேட்டு கேட்டு பிராமணனுக்குன்னு கங்கைக்கு சமம் காதுல இருந்து கங்கை வருதுன்னு சொல்றது. ஏன்னா அப்பேற்பட்ட தீர்த்தம் இந்த வேத மந்திரங்கள். அதனால பிராமணா ஜங்கமம் தீர்த்தம், நடமாடுகின்ற தீர்த்தம், நடமாடும் தெய்வம்னு சொல்றமே அது மாதிரி ஜங்கமம் தீர்த்தம் நிர்மிதம் சார்வபௌமிகம். ஏஷாம் வாக்கியோதகேனைவ சுத்தியந்தி மலினாஜனாக. பிராமண வாக்கியம்ன்ற இந்த வேத மந்திரத்தினாலதான் அந்த உதகம், அந்த ஜலம் பிரவாகம் ஓடுறது, கங்கா பிரவாகம், மந்திரம்ன்ற பிரவாகம் பிராமண முகத்திலிருந்து. அதனால சுத்தம் அடைகிறவர்கள், பாபிகளான ஜனங்கள் சுத்தத்தை அடைகிறார்கள். அதனால ஜங்கமம் தீர்த்தம்னு சொல்றார். காவ பவித்திரமதுலம் காவோ மங்களமுத்தமம் யாசாம் குரோத்திதோ ரேணுகு கங்காவாரி சமோ பவேது. பசுமாடு அதுக்கு சமமான ஒரு பவித்திர விஷயம் இல்லை. பவித்திரம் அதுலம், என்ன உத்தமமான பவித்திர வஸ்து பசுமாடு. ஏன்னா மங்களமானது. காவோ மங்களம் உத்தமம், உத்தமமான மங்களத்தோடு கூடியது பசுமாடு. ஏன்னா யாசாம் குரோத்திதோ ரேணுகு கங்காவாரி சமோபவேத். அது காலில இருந்து குழம்பிலிருந்து கிளம்புகின்ற அந்த தூளி இருக்கே அது கங்கைக்கு சமம். தூளி தூசரித்த கோமல குந்தலாக்ரம்னு கிருஷ்ணரை பத்தி சொல்லும்போது சொல்றோமோ இல்லையோ, அந்த கோதூளி இருக்க அது கங்கைக்கு சமமா. ஸ்ருங்காக்ரே சர்வதீர்த்தானி புராக்ரே சர்வபர்வதா ஸ்ருங்கையோர் அந்தரேயஸ்யா சாட்சாத் கௌரி மகேஸ்வரி. பசுமாடனுடைய கொம்புனுடைய நுனியில தீர்த்தங்கள்லாம் இருக்கு, கொழும்பினுடைய நுனியில பர்வதங்கள் எல்லாம் இருக்கான்.
அதே மாதிரி ரெண்டு சிங்கத்துக்கும் கொம்புக்கும் நடுவுல வந்து சாட்சாத் பரமேஸ்வரி கௌரியே இருக்கா. தீயமானாஞ்ச காம் திருஷ்டுவா நிருத்யந்தி பிரபிதா மகாஹா. பசுமாட்டை தானமா பண்றது பார்க்கும் பொழுது பித்திருக்கள் வந்து சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. பிரியந்தே ரிஷய சர்வே துஷ்யாமோ தெய்வ தைசா. ரிஷிகள்லாம் சந்தோஷப்படுறா, தேவர்கள்லாம் சந்தோஷப்படுறா, எல்லாரும் சந்தோஷத்தை அடையறாலாம் பசுமாடு தானம் கொடுக்கறத பத்தி பார்த்து. ஆனா சிலது மட்டும் ரொம்ப அழகுதான் சந்தோஷம் இல்லாம. எதுனா ரோரு என் தேஜ பாபானி தாரித்ய வியாதிபிஸ்ஸா. அழர்தான், பாப்பங்கள் அழர்தான், தரித்திரம் அழர்தான், வியாதி அழர்தான். ஏன்னா இந்த பசுமாடை தானம் கொடுத்தா நம்மளாம் போயிடுவோமே, நமக்கெல்லாம் முடிவு வந்துருமேன்னு பாப்பங்களும் தாரித்திரியமும் வியாதியும் அழறதான் கோதானத்தை பார்த்து. தாத்ரிய சர்வஸ்ய லோகஸ்ய காவோ மாதா இவ சர்வதா. பசுமாடு தாய்க்கு சமம். இங்க தாத்ரி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற தாய்க்கு சமமானது பசு. கவாம் ஸ்துத்வா நமஸ்கிருத்ய கிருத்வா ஜைவ பிரதட்சிணாம் பிரதட்சிணி கிருதாதேன சப்தத்வீபா வசுந்தரா. யாரு பசுமாட்ட பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றாளோ அவ இந்த 7 தீபத்தோடு இருக்கக்கூடிய அந்த பூமியை முழுக்க பிரதட்சணம் பண்ணி வந்ததுக்கு சமம். அப்பேற்பட்ட லக்ஷ்மி பசுமாடு. லக்ஷ்மினே சொல்றது அடுத்த ஸ்லோகங்கள்ல பிரம்மா சொல்றார், யா லக்ஷ்மி சர்வபூதானாம் யா தேவேஷு வியவஸ்திதா தேனுரூபேண சா தேவி மம பாபம் வியபோகது. ஸ்தோத்திரமா பண்ற. எந்த லக்ஷ்மியானவர்கள் எல்லா உயிர்களையும் எல்லா தேவர்களையும் செல்வமாக வசிக்கிறாளோ அந்த லக்ஷ்மி தான் பசுரூபமாக இருக்கா. தேனுரூபேன சாதேவி. அப்பேற்பட்ட பசுமாடு ரூபமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்னை காப்பாத்தட்டும். விஷ்ணோர் வக்ஷசி யா லக்ஷ்மி ஸ்வாஹா ஜைவ விபாவசோஹோ ஸ்வதாயா பிதிருமுக்கியானாம் சாதேனுர்வரதா சதா. விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி அதே மாதிரி ஸ்வாஹா ஸ்வாஹான்ற அந்த மந்திரங்களால யாகங்கள்ல இருக்கக்கூடிய அதே லக்ஷ்மி, பிதிர்கள்ட்ட வந்து ஸ்வதான்ற பேர்ல இருக்கக்கூடிய அதே லக்ஷ்மியானவள் அந்த எனக்கு வரம் கொடுக்கிற தேனுவாக இருக்கே அந்த பசுமாடு வரதையாக ஆகட்டும், எனக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கட்டும். சாதேனுர் வரதாசதா. அப்ப அது மட்டும் சொல்றார், கோமயம் யமுனா சாட்சாத் கோமூத்திரம் நர்மதா சுபா கங்கா க்ஷீரம் து யாசாம் வை கிம் பவித்ரமதః பரம். கோமயம் இருக்கு அந்த சாணி இருக்க, அது யமுனைக்கு யமுனை தான் கோமயமாக இருக்கு. கோமூத்திரம் நர்மதையாக இருக்கு, நர்மதை தான் கோமூத்திரமாக இருக்கு. கங்கை வந்து பசுமாட்டினுடைய பால் க்ஷீரமாக இருக்கு. அப்பேற்பட்ட பவித்திரமான எல்லாம் கூடி கங்கா யமுனா சரஸ்வதி மூணும் சேர்ந்து இருக்கிறது பசுமாடு. கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா. சதுர்தச புவனானி 14 உலகங்களும் பசுமாட்டினுடைய அங்கத்துல இருக்கு. யஸ்மாத் தஸ்மாத் சிவமே சியாத் இகலோகே பரத்ரச்சா. இங்க இருந்தாலும் சரி மற்ற லோகங்களுக்கு போனாலும் அப்பேற்பட்ட அந்த தேனுவாகிய பசுமாடு எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். இதி மந்திரம் சமுச்சாரிய தேனுர்வா தேனும் மேவவா யோதத்யா த்விஜவர்யாய சர்வேபியோ விசிஷ்யதே. இந்த மந்திரத்தை சொல்லி யாரு பசுமாட்டியோ பசுமாட்டு சமூகத்தையோ பிராமணாளுக்கு தானம் பண்றாளோ அவர்கள் மிக உயர்ந்த விஷயத்தை அடைவார்கள். மயாச்ச விஷ்ணுனா சார்த்தம் சிவேன ச மகர்ஷிபிஹி விசாரிய கோகுணான் நித்யம் பிரார்த்தனே விதீயதே. காவோ மே புரதः சந்து காவோ மே சந்து பிருஷ்டதः காவோ மே ஹிருதயே சந்து கவாம் மத்யே வசாம்யஹம். நானும் சரி, மகாவிஷ்ணுவும் சரி, பரமேஸ்வரனும் சரி, மகர்ஷிகளும் சரி விசாரிச்சு இந்த ஸ்தோத்திரத்தை பண்றோம். அங்க பசுமாடு எனக்கு முன்னாடி இருக்கட்டும், பசுமாடு எனக்கு பின்னாடி இருக்கட்டும், பசுமாடு என் ஹிருதயத்துல இருக்கட்டும், பசுமாட்டுக்குள்ளேயே கூட்டத்துக்கு நடுவுலயே என்னுடைய வாசம் எப்பவும் இருக்கட்டும்னு இந்த பிரார்த்தனை. காவோமே புரதः சந்து காவோமே சந்து பிருஷ்டதா காவோமே ஹிருதயே சந்து கவாம் மத்யே வசாம்யம். அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றார், நீராஜயதி யோங்கானி கவாம் புச்சேன பாக்யவான் அலக்ஷ்மி கலகோ ராகாஹ தஸ்யாங்கா தியாந்தி தூரதா. யார் ஒருவன் பசுமாட்டுடைய வாளால தன் உடம்புல இருக்க அங்கங்களை தடவிக்கிறானோ நீராஜனம் செய்யறானோ அவனுடைய தேகத்திலிருந்து அலக்ஷ்மி கலகம் ராகங்கள் ரோகங்கள் இதெல்லாம் தள்ளி ஓடி போயிடுதான். கோபிர் விப்ரயிச்ச வேதைச்ச சதீபிஸ் சத்யவாதிபிஹி அலுப்தைர் தானசீலைச்ச சப்தவிர்தாரிய தேமஹி.
7 விஷயங்கள்னால உலகம் தாங்கப்படுறதுன்னார் சொல்றார் பிரம்மா. ஒண்ணு பசுமாடு, 2வது பிராமணன், 3வது வேதம், 4வது பதிவிரதா ஸ்திரீகள் சதிகள், 5வது உண்மையே பேசுகின்ற சத்தியவாதிகள், 6 லோபம் இல்லாமல் இருப்பவர்கள், 7வது தானம் கொடுக்கிறவர்கள் தானசீலர்கள். இந்த 7 பேர்னால உலகம் தாங்கப்படுறது. மமலோகாத் பரோலோகா வைகுண்ட இது கீயதே தஸ்யோபரிஷ்டாத் கௌமார உமாலோகஸ்ததப்பரம் சிவலோகஸ்துபரி கோலோகா தத் சமீபதா கோமாதர சுஷீலாத்யா தத்ர சந்தி சிவப்பிரியாக. லோகங்களை பத்தி சொல்றார். என்னுடைய லோகம் இருக்கே, அதுக்கு மேல வைகுண்டம்னு ஒரு லோகம் இருக்கு, மகாவிஷ்ணு அங்க இருக்கார். அதுக்கு மேல கௌமாரன்னு முருகனுடைய லோகம் இருக்கு. அதுக்கு மேல உமாலோகம்னு பரமேஸ்வரி பார்வதியினுடைய லோகம் இருக்கு. அதுக்கு மேல சிவலோகம் இருக்கு. சிவலோகத்துக்கு சமமாக கோலோகம் பசுமாட்டினுடைய லோகம் பக்கத்திலே இருக்கான். அங்க கோமாதாக்களாகிய சுஷீலா முதலான பெரிய காமதேனு இந்த மாதிரி பசுமாடுகள் அங்க இருக்கு. அவ எல்லாம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமானதான் பசுமாடுன்னு சொல்றார். கவாம் சுஷ்ரூஷகாயேச்ச கோப்பிரதாயேச்ச மானவாக ஏஷாம் அந்யதமே லோகேதே சிகு சர்வ சமிருத்தயா எத்திர க்ஷீரவஹா நத்யோ எத்திர பாயச கர்தமாக நஜரா பாததே எத்திர தத்திர கச்சந்தி கோப்பிரதாக. அதனால பசுமாட்ட யார் தானம் பண்றாளோ, யார் பூஜை பண்றாளோ அவள்லாம் ஒரு உத்தமமான லோகத்தை அடையறா. அங்க நதிகள்லாம் பாலாக ஓடுகிறது. அங்க வயது ஆகிறதுங்கிறதே இல்லை. நஜரா பாததே, அப்படிப்பட்ட இடங்களுக்கு கோதானம் செய்வர்கள் சென்று அடைவார்கள் சொல்லிட்டு பசுமாட்டினுடைய ஒரு உயர்வை இங்க சொன்னார். இதுக்கப்புறமும் சில விஷயங்களை சொல்றார். பிராமணால பத்தி, புராணங்கள் உடைய விசேஷத்தை பத்தி எல்லாம் சொல்ல போறார். பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.